ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி 5 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நம்ம குலாப் ஜாமுன் மாவு பாக்கெட் வாங்க தேவையில்லை. அதே மாதிரி மாவா எதுவுமே நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி மேரி பிஸ்கட் 20 பிஸ்கட் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பிஸ்கட்டையும் உடச்சி சேர்த்தாச்சு. இது இப்போ நல்லா பவுட்ராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அது மேலே ஒரு சல்லடை வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ண அந்த மேரி பிஸ்கட்டை இதில் போட்டு சளிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டியெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் சளிக்கிறது. இப்போ பாருங்கள், அடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன தூளெலாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். சளிச்ச பவுட்ரு மட்டுமே போதும். அதை அளந்து எடுத்துக்கோங்க. அளந்து பார்த்தோன்னாக்க 1 கப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது பவுட்ரு. அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் நான் வீட்டிலேயே செஞ்சது தான். இந்த டெசிகேட்டட் கோகோனட் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதை சேர்த்தாச்சு. இந்த டெசிகேட்டட் சேர்க்குறதுனால ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பேக்கிங் சோடா சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கை வச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இது காய்ச்சாத பச்சை பால் தான் சேர்க்குறேன். 1/4 கப் பாலை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு பிசைஞ்சாச்சு. அது பத்தாததுனால இன்னொரு 1/4 கப்பு எடுத்துருக்கேன். சேர்த்து நம்ம பிசையணும். ஒரு நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாலை ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. தொட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு. இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கலாம். கையில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெயை தடவி நம்ம வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டினோம்னா நல்லா வந்துடும். இப்போ இது 30 உருண்டை வந்திருக்கு எனக்கு. நம்ம எடுத்த 12 பிஸ்கட்டுக்கு 30 உருண்டைகள் வந்திருக்கு. இது இப்போ வறுத்து எடுக்கிறதுக்காக ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க உருண்டைகளை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. மீடியம் ஹீட்டில், அப்படி இல்லைன்னா சிம்மில் தானே வச்சுக்கோங்க அடுப்பை. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். இப்போ அதே மாதிரி அடுத்ததையும் நான் வறுத்து எடுக்கிறேன். பாருங்கள், ஒரு வெடிப்பு கூட இல்லை. சூப்பராக ரவுண்டாக வந்திருக்கு நல்லா. இப்போ சுகர் சிரப் நான் காய்ச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அது எப்படி காய்ச்சிறதுனாக்க, 1 கப் ஜீனிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு அதில் ஏலக்காய் இது இருந்ததுனாக்க நீங்கள் பவுட்ரு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2-3 ஏலக்காயை நச்சுட்டு போட்டுட்டு நல்லா கொதித்து நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். இதில் கேசரி பவுட்ரு வேணும்னாலும் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க உருண்டையில் அந்த சுகர் சிரப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சூடோடு கிண்டிடுங்க. கிண்டிட்டு உடனே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா ஒரு 3-4 மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம போட்டப்போ எவ்வளோ சின்னதாக இருந்தது. இப்போ நல்லா பெருசாக ஊறி வந்துருக்கு பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. இப்போ சூப்பரான குலாப் ஜாமுன் நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அதுவும் மேரி பிஸ்கட் வச்சு செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அமுக்கியும் காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. உள்ளரையும் பார்த்திங்கன்னாக்க நல்லா அப்படி மாவுங்கிறதே இல்லை, நல்லா வெந்திருந்துச்சு. இந்த தீபாவளிக்கு எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.